எதுக்கு வந்திருக்கோம்? கருப்பு பல்சர் படத்தை பார்க்க வந்திருக்கோம். கருப்பு நிறம் கண்ணை கூசுதா கூசலையா அப்படின்றது நம்ம தேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகும்? ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயத்தை இன்புட் பண்ணியிருக்காங்க. அதில் நடக்கிற அரசியலை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம்? கருப்பு பல்சர்னா பைக்கை பேஸ் பண்ணி எதுவும் சொல்ல வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைப்போம். ஆனால் பைக்கை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கதையை சுவாரஸ்யம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மற்றபடி அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மன்சூலிக்கான அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்னடா அரசியல் பேசுனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம். அரசியல் பேசி நம்ம இங்கே வரல, படத்தை பற்றி மட்டும்தான் பேச வந்து. அதை பற்றி எதனா சுவாரஸ்யமான கேள்வி இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இருக்கான அதோடைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் மட்டும்தான் சிஜி மாதிரி தெரியுது. மற்றபடி ரியல் ஃபுட்டேஜில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஐயோ, அவரோட கேரக்டர் சொல்லவே தேவையில்ல. காரணம் என்னன்னா, குக்கு படத்தில் நம்மளுடைய கண்ணு பார்த்துருப்போம் என்ன நிலமையில இருக்கு. அந்த நிலைமை வரைக்கும் தான் இன்றைக்குமே இருக்கான அவரோட உயிர் கொடுத்து நடிக்கிறாரு. அந்த மாதிரி கலைஞர்கள்லாம் நம்ம பாராட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போலாம் பெரிய நடிச்சா வந்து படம் பார்க்குறாங்களா? கிடையவே கிடையாது. உயிரை கொடுத்து நடித்து அதுக்கு நிறைய விஷயங்களை செலவிடுறாங்க.